பிரியன், இப்ப ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்ன பாயிண்ட் தான் இதுல. அவர் சொன்னது ஒரு விஜய்ன்றதுனால சாதகமான அம்சம் இருக்கா, இல்ல இது ஒரு சவாலான விஷயத்தை கடந்து போகணுமா? இதை எப்படி அணுக போறாங்க? இல்லை, கடந்த கால அனுபவங்களை பார்க்கும்போது அது விஜயா இருந்தாலும் சரி, அது ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, கர்நாடகத்தோட பிடிவாதமான போக்கு என்றைக்கும் மாறாது. அதில் அவங்க தெளிவாக இருப்பாங்க. இது விஜய் வந்துட்டதுனால அவரால் ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங்கோட சில விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கான சான்ஸ்லாம் ரொம்ப குறைவு. கடந்த காலத்தில் இருந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே, எஸ்பெஷலி ஜெயலலிதா, ஈவன் இந்த ஃபைனல் ஆர்டர்ஸ் ஆஃப் தி ட்ரிபியூனலையே கெசட்டில் போடுறதுக்கு எவ்வளவு சட்ட போராட்டம் நடத்தினாங்கன்னு நமக்கு தெரியும் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு வன்முறைகள்லாம் வெடித்திருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அந்த காவேரி விஷயத்திலே தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு தூரம் வன்முறையில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 177 டிஎம்சி நம்ம கொடுக்குறோம். அது ஜூன் ஜூலை அப்படின்ற பிரித்து கொடுக்கும்பொழுது அது வறட்சி காலத்துலேயும் மழை சரியாக பெய்யாத காலத்துலேயும் இருக்கிறத பங்கு போட்டு கொள்ளணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நடக்கிறதே கிடையாது. மாதாந்திர இதே இல்லை. இப்போ பாருங்க, இப்போ ஜூன் 12 நம்ம மேட்டூர் திறக்க முடியல. கிருஷ்ணா சாகர்லாம் தண்ணியே இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருக்கிறத ஷேர் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த இருக்கிறத ஷேர் பண்ணணுன்ற அந்த ஒரு எண்ணமே கர்நாடகா கிடையாது சார். ஆக்சுவலாக இந்த ஒழுங்காற்று குழுன்னு ஒன்று பேருக்கு தான் இருக்குது, அதுவும் உருப்படியாக செயல்படுறதான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் நடக்கிறத பார்க்கும்போது கர்நாடகாவில் காங்கிரஸ் ரூல் இருந்தால் கூட அவங்கள பொறுத்த மட்டும், கர்நாடகாவை பொறுத்த மட்டும் காங்கிரஸோ பாஜகவோ ரெண்டு கட்சிகளுமே என்னென்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ரெண்டு பேருமே அங்கே ரூலிங் பார்ட்டியாக வராங்க. அதனால் அவங்களுக்கு என்னென்னா அந்த கர்நாடகாவில் இந்த விஷயத்தை இந்த லோக்கல் இந்த விஷயத்தை மேகதாது விஷயத்தை அப்படியே நெருப்பு பற்ற வச்சுட்டே இருக்கணும். அது ஆக்சுவலாக அது இல்லாட்டி யாராவது ஒருத்தர் கொஞ்சம் பின்னாடி சந்திக்கிறாங்க அப்படின்னா, இல்லை ஏதாவது கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு ஃபேவரபுளாக கூட இல்லை, இதை பேசி தீர்த்துக்கலான்ற மாதிரியான விஷயங்களோ, இல்லை காவேரி ட்ரிபியூனல் முடிவெடுக்கணுன்ற மாதிரி விஷயங்கள் சொன்னாலே கூட அதுக்கே கூட அங்கே பெரிய எதிர்ப்பு வரும். காங்கிரஸ் பண்ணால் பிஜேபி எதிர்ப்பாங்க, பிஜேபி பண்ணால் காங்கிரஸ் எதிர்ப்பாங்க. இப்போ சிவகுமார்லாம் பார்த்தீங்கன்னா நான் பூமி பூஜை போட போகிறேன், அது போட போகிறேன், இதெல்லாம் ஏன் சொல்கிறாருன்னா இது ஒரு விதமான பாலிடிக்ஸ் அங்கே. ஆக்சுவலாக இது அரசியல். அங்கே காவேரின்றது நமக்கு ஜீவாதாரம். அவங்களுக்கு முக்காட்டி அவங்களுக்கு ஏன்னா அவங்க மேலே இருக்காங்க சார், அந்த இதோட ஆற்றுக்கு மேலே இருக்காங்க. அவங்களுக்கு எப்படியும் தண்ணி வந்துடும். இதோ கொஞ்சம் மழை பெஞ்சாலும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க கடந்த பல வருஷங்களாக பார்க்கும்போது அவங்களுடைய பாசன ஏரியாக்கள்லாம் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்காங்க. இந்த டேம்ஸ்லாம் புதுசாக கட்டிகிட்டே போயிட்டே இருக்காங்க. பிரியன், இதில் மத்தியில் இருக்கிற பாஜக அரசு இருக்குது, கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு இருக்குது. இப்போ இவர் என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன அணுகுமுறையில் இப்போ நம்ம அதை தடுக்கணும்? இப்போ நீதிமன்றமும் ஒரு முட்டுக்கட்டை போல் இருக்குது. என்ன அணுகுமுறையா இருக்கும்னு நினைக்கிறீங்க விஜய் அவங்களோடது? நமக்கு சட்ட போராட்டத்தை வேற வழி கிடையாது சார், நிச்சயமா வேற வழி கிடையாது. இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றது என்ன விஷயம்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கு எதிர்ப்பாக இருக்காங்க, இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பாக இருக்காங்கன்னு காமிக்கிறதுக்கான ஒரு சிம்பாலிக்கான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதை பண்ணுவாங்க. திமுக கோரிக்கை மனுவே பிரதமரை சந்திக்கிறப்ப முதல்வர் கோரிக்கையே வச்சு கொடுத்துருக்குறாங்க. மத்திய பாஜக அரசு இல்ல பேச்சுவார்த்தை அது மாதிரிலாம் நகர வாய்ப்பு இல்லையா? மத்தியில் இருக்க மத்திய அரசோட அவங்க தள்ளி விட்டுருவாங்க சார். வாட்டர் ரிசோர்ஸ் மினிஸ்ட்ரிக்கு தள்ளி விட்டுருவாங்க. அந்த 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 இலாக்கா பார்க்கட்டும், இல்லை காவேரி ட்ரிபியூனல் இருக்குது அது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்க. அதனால தள்ளி விடுறது ஈஸி, பாலை தள்ளி விடுறது ஈஸி. கவர்மெண்ட் இல்லைன்னு ராமகிருஷ்ணன் அவர்கள் குறுக்கிட விரும்புறாங்க. ட்ரிபியூனல்ல தள்ளி விடும். அமைப்பு இல்லை, அதுக்கு சொல்ல காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி தான் இருக்கு, அமைப்பு இல்ல. அதான் நான் சொல்றேன், அந்த அத்தாரிட்டி தான் சொல்றேன். அந்த அத்தாரிட்டிக்கு தள்ளி விட்டுருவாங்க. அந்த அத்தாரிட்டி பார்த்து முடிவெடுக்க வேண்டிய கட்டத்தில் அது இருக்கும். ஆனால் அது அத்தாரிட்டி யார் மேனேஜ் பண்ணுறா? அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி வாட்டர் ரிசோர்ஸ் அங்கே இருப்பார். அவர் என்ன பாஜக கவர்மெண்ட்டில் எப்படி பிஹேவ் பண்ணுவார்? அங்கே இருக்கிற மெம்பர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க? அங்கே இருக்கிற ஜாயின்ட் செக்ரட்டரி எல்லாருமே ஃபேவரபுளாக பாஜக கவர்மெண்ட்டில் எப்படி சார் இருப்பாங்க? ஸோ அதில் நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. நமக்கு சட்ட போராட்டம் மட்டுமே நமக்கு விடிவாளம் தரும். இன்னொரு ஆங்கிள், இப்போ கடந்த கால திமுக ஆட்சியில் கூட என்ன இப்போ அதிமுகவே என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க? இன்னும் பிரதான இங்கே இருக்கிற பாஜகவினரை என்ன சொன்னாங்கன்னா, கூட்டணியில் தானே இருக்கிறீங்க காங்கிரஸோடு, காங்கிரஸ் தலைமையிட்ட பேச சொல்லுங்கன்ற விமர்சனம், ஒரு அழுத்தம். அதுவும் இப்போ விஜய் அவர்களுக்கு வரும்ல, கூட்டணி மந்திரி சபையில எல்லாம் இருக்கிறாங்க, காங்கிரஸ் தலைமையிட்ட பேசுங்கன்னு அந்த அழுத்தத்தை கொடுப்பாங்கல்ல, அதை எப்படி எதிர்கொள்வார்? அதுதான் இன்னைக்கு லோக்கல் காங்கிரஸ் பேசினார்ல, அவர் அமைச்சர், காங்கிரஸ் அமைச்சர் அவர் பேசினார், கிள்ளியூர் அந்த அவர் பேசினார், இன்னைக்கு இந்த விஷயத்துல பேசினார். அவர் கடுமையா கர்நாடகாவை கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணி தான் பேசினார். ரமேஷ் அவர்கள், ராஜேஷ் அவர்கள் பேசினாங்க இல்லையா?
ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு காங்கிரஸ்காரரை அவர் பேச விட்டதுக்கு காரணம் வந்து அங்கே காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குல்ல, லோக்கல் காங்கிரஸ் வந்து தமிழ்நாடு இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்துறதுக்காக அவர் பேசுறது நமக்கு புரியுது. ஆனால் விஜய் போயிட்டு வந்து ராகுல் காந்திகிட்ட சொல்லி, ராகுல் காந்தி போய் சிவகுமார்கிட்ட, டிகே சிவகுமார்கிட்ட போயிட்டு, இல்லை இதை கொஞ்சம் பார்த்து நம்ம வந்து நீங்கள் ரொம்ப பிடிவாதெல்லாம் பிடிக்காதீங்க, நீங்கள் வந்து அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட விட்டுருங்க, இது கோர்ட்டுக்கு போட்டோம், இது மாதிரி நீங்கள் எந்த விதமான ஒரு ப்ரெஷரும் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் விஷயத்தை வந்து ராகுல் காந்தி சொல்லுவார்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது அறியாமை, நம்மளோட அறியாமையை காமிக்க. இங்க ரெண்டு அமைச்சர் தான் அங்க அதிகாரமே, ஆட்சியே இருக்கு. ஆமா, அங்க ஆட்சி, இங்க வந்து அதிகாரத்தில் பங்கு தான் இங்க ரெண்டு அமைச்சர். அதனால இங்க 2 அமைச்சர் இருக்காங்கிறதுக்காக அங்க ஆட்சியை வந்து பறி கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியா இருக்க மாட்டாங்க. சட்ட போராட்டம் வழக்கமான சட்ட போராட்டம் தான் சார். இது வந்து திமுக அதிமுக என்ன நடைமுறை கையாளுவாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நடைமுறை தான் விஜய் கையாண்டிருக்கார். ஏன்னா கர்நாடகாவோட வந்து ஒரு பழமொழி இருக்கு, அதாவது நீங்க வந்து மயிலே இறகு போடுங்க, தானா போடாது, அது அடிக்கிற விதத்தில் அடிச்சாதான் அது இறகு போடுவது. ஆக்சுவலா அந்த மாதிரி நீங்க புடுங்குற இடத்துல புடுங்கினாதான் நீங்க இறகு எடுக்க முடியும். அந்த மாதிரி நீங்க வந்து கர்நாடகாவோட நீங்க போராட வேண்டிய அவசியம் இருக்கு. ஆக்சுவலா கர்நாடகா வந்து என்னைக்குமே தமிழ்நாட்டை வந்து தனக்கு வெள்ளம் வந்து அந்த எக்ஸஸ் வாட்டரை திறந்து விடுற அளவில் தான் இருக்காங்களே தவிர, நமக்கு வந்து இந்த அத்தாரிட்டி சொன்ன விஷயங்கள்ல அவங்க என்னைக்குமே அந்த சொன்னபடி அவங்க நடந்து கொண்டதே கிடையாது. இந்த வருஷம் எஸ்பெஷலி அதுக்கு ஒரு உதாரணமான ஒரு விஷயம். இந்த வருஷமும் அவங்க திறந்து விடலைன்றது முக்கியமான விஷயம். கர்நாடகா டேம்ஸில் இருக்கிற வாட்டர் லெவல்ஸ் என்ன, அப்போ அந்த ஒழுங்காற்று குழு என்ன பண்ணுது, அது மானிட்டர் பண்ணுதா இல்லையா, ஏன் பஞ்சகாலத்திலேயே நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கணுன்ற ஒரு விஷயத்தை ஏன் நீங்கள் மறந்து போகிறீங்க அடிக்கடி, இல்லை வேணும்னு பண்ண மாட்டேன்றீங்க. அதனால மேகதாது விஷயங்கள் சார் இது சாதாரண விஷயம் இல்லை. 67 டிஎம்சி சார் அதோட கொள்ளளவு. 67 டிஎம்சி தானே நீங்கள் கரெக்டாக தமிழ்நாடு பார்டரில் பிரேக் போட்டு நிறுத்தினீங்கன்னா, தண்ணியை ஓரம் கட்டி இது டேம் போட்டு கட்டிங்கன்னா அங்கேருந்து வரவே 4 டேம் கழிச்சு அது வரும் அந்த தண்ணி. இதை தடுப்பதற்கு ஏன்னா அடுத்த ஸ்டெப் நகராம இருக்கு, அதை ஹோல்டு பண்ண அதாவது முடியுமா? அரசியல்வாதிகள் ஒரு கட்டத்துக்கு மேல இது இல்லாம கிடப்புல போட்டா கூட அரசியல் வெற்றின்னு நினைப்பாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இல்ல எலெக்ஷன் வர்றதுனால கர்நாடகா இந்த அனல் எரிஞ்சுட்டே தான் இருக்கும், அது வந்துட்டே தான் இருக்கும் கர்நாடகால. அதை வந்து அவங்க பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா தேர்தல் வருது இல்லையா, அது பண்ணிட்டே தான் இருப்பாங்க. நமக்கும் வந்து அந்த கனலில் வந்து நம்ம வந்து அதை எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம இருப்போம் நம்ம ஆக்சுவலாக.